யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மத்திரநகாயிரத்மகை தீர்ஷ்டாயிரி கண்ணோ நரசிம்மம். இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து சிவபெருமான். அப்பன் சிவன் பிரபஞ்சம் ஆதியும் அந்தமும் இல்லாதவன். சோ அப்பாவை பத்தி சிவபெருமானை பத்தி சொல்லணும்னா நிறையவே சொல்லலாம். அதுல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில குறிப்புகள் வந்து நான் எடுத்து வச்சு அதை நான் பதிவா போட போறேன். ஸோ இந்த பதிவு என்ன எப்படி ஏது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து அவரோட முக்கியமான சில அவதாரங்கள், சிவபெருமானோட முக்கியமான சில அவதாரங்கள், அவர் எடுத்த சில அவதாரங்கள் பத்தி பார்க்க போறோம். முதல் அவதாரமா நம்ம பார்க்க போறது வந்து வீரபத்ரர். வீரபத்ரர் அவதாரம் வந்து பாத்தீங்கன்னா, தட்சனின் யாகத்தை அழிக்க சிவபெருமானின் கோபத்தில் இருந்து அவதரித்தவர் வந்து வீரபத்ரர். தட்சனோட அந்த யாகத்தை, சிவபெருமான அவமதிச்சு வந்து தட்சன் பண்ண யாகத்தை வந்து இது பண்றதுக்காகவும், சதிதேவி அந்த யாகத்துல வந்து தன்னைத்தானே இது பண்ணதுக்காக அவர் வந்து வீரபத்ரர் அவதாரம் இருந்து அந்த யாகத்தை இது வந்து பண்ணார். அடுத்து வந்து கால பைரவர். காலத்தை வென்று வரும் பயத்தை போக்கும் உக்கிரமான வழி. காலத்தை வென்று வரும் பயத்தை போக்கும் உக்கிரமான வடிவம். சோ இது வந்து காலபைரவரோட ஒரு அவதாரம். அதே போல அடுத்த அவதாரமான ஹனுமன். ராமாயணத்தில் ராமனின் தொண்டனாக செயற்பட சிவபெருமான் அம்சமாக பிறந்தார். சிவபெருமானின் அம்சமாக பிறந்தார் ஹனுமன். சிவனோட ஒரு அம்சம் தான் ஹனுமன். அவர் வந்து ராமரோட ஒரு பக்தனாக பிறக்கணும் அப்படின்றதுக்காக அந்த அவதாரம் வந்து ஹனுமன் அவதாரம். அதே போல அடுத்தது வந்து மகாபாரத போர்ல வந்து அஸ்வத்தாமன். இந்த மகாபாரத போர்ல வந்து துரோணாச்சாரியின் மகனாக சிவபெருமான் அருளில் பிறந்தவர் அஸ்வத்தாமன். சோ அது வந்து சிவபெருமானோட அருள்ன்றதை விட சிவபெருமானே வந்து அஸ்வத்தாமனா அவதரித்ததா ஒரு முடிவு. அதே போல வந்து ரிஷப அவதாரம், அதாவது நந்தி பகவான், அவரும் வந்து சிவபெருமானோட ஒரு அம்சம். தர்மத்தை காக்க எழுதி வடிவில் வந்த அமைதியான வடிவம் ரிஷப வாகனம். சோ சிவபெருமானோட அவதாரத்துல வந்து அது ஒண்ணு இருக்கு. அடுத்த அவதாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சராப அவதாரம். இது வந்து நரசிம்மரோட உக்கிரத்தை தணிக்க பாதி பறவையாக பாதி சிங்கம் வடிவம் எடுத்த வடிவம் வந்து சராப அவதாரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா துர்வாச முனிவர், கோபத்திற்கு பெயர் பெற்ற ரிஷி அவதாரத்தில் தோன்றிய வடிவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரிதேஸ்வரர். அர்ஜுனனுக்கு பஸ்மாஸ்திரம் வழங்க வேடன் வடிவில் வந்தவர். சோ இந்த மாதிரி சிவனோட அவதாரங்கள் நிறைய இருக்கு. சனி தோஷம் போக்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பப்மெட் அவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு. சிலது எனக்கு வாயில நுழையில, அதனால கொஞ்சம் பிழையா இருந்தா மன்னிச்சிருங்க. சோ இந்த மாதிரி வந்து சிவனோட சில அம்சங்கள் அவதாரங்கள் இருக்கு. அதே போல அவர்களோட மகன் மற்றும் மகள்களை பற்றி அடுத்து நம்ம பார்க்க போறோம். மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜலந்தரன். சிவபெருமானின் சக்தியில் இருந்து பிறந்தவன். பின்னர் அவருக்கே எதிராக போரிட்டு அழிந்த அசுர மகனாவார். முதல் மகன். அவர் வந்து சிவபெருமானோட சக்தியிலிருந்து பிறந்தார். ஆனா அசுரர்களுக்காக சிவபெருமானை எதிர்த்து போரிட்டு அழிந்தார். சோ அவரோட அவதாரம் அது. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விநாயகர் பெருமான். வடநாட்டை பொறுத்த வரைக்கும் கார்த்திக், அதாவது கார்த்திகேயன், கந்தன், கடம்பன், முருகன். முருகனோட ஒரு அவதாரம் வந்து அடுத்த ஒரு மகனாக இருக்கிறது வந்து முருகப் பெருமான். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் உள்ள தீப்பொறிகளில் இருந்து தோன்றியவர். தேவர்களுக்கு தளபதியாக அசுரர்களை அழிக்க பிறந்தவர்.
ஸோ அவரோட இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அசுரர்களை அழிக்கும் போது அசுரர்களோட அந்த போர்ல வந்து இறந்துகிறதா ஒரு வடநாட்டோட அந்த புராணங்கள் பிரகாரம் இருக்கு. அப்ப அந்த இறக்கும் போது கங்கையில வந்து 6 ஜுவாலையா போயிட்டு கார்த்திகை பெண்கள் கிட்ட அவர் கை குழந்தையா போய் சேர்ந்து அது ஒளியிலேருந்து அந்த உருவம் வரத்துக்குள்ள பார்வதி தேவி தன்னோட அந்த மன கவலையில களிமண்ணையும் மஞ்சளையும் கொண்டு பிடித்ததாக விநாயகர் பெருமானை வந்து சொல்லுவாங்க. சோ அந்த விநாயகர் பெருமான் அந்த பிடித்துட்டு அவங்க அந்த எண்ணங்களோட இந்த மாதிரி எனக்கு நான் கொஞ்சி தூக்கி விளையாடுறதுக்காக ஒரு குழந்தை இல்ல, எனக்குன்னு ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற அந்த ஏக்கத்தோடவும் அந்த கோபத்தோடவும் வந்து வடிவமைக்கப்பட்டவர் விநாயகர். ஸோ அந்த விநாயகருக்கு வந்து அவங்க வடிவமைச்சு முடிச்ச உடனே வந்து உயிர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கார்த்திகேயன் அதாவது கண்ணன் கடம்பன் அவர் வந்து அவதரித்திருப்பார். விநாயகர் பெருமான் 4 யுகத்தில் 4 விதமான அவதாரங்கள் வந்து எடுத்திருக்கார். ஆனா முருகப்பெருமான் யுகங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதையும் நான் சொல்லியாங்க, யுகங்களுக்கு அப்பாற்பட்டவர் வந்து முருகப்பெருமான். எந்த யுகத்திலயும் வந்து முருகப்பெருமானோட ஒரு இதை வந்து நம்மளால பார்க்க முடியாது. சோ அடுத்து அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அசோக சுந்தரி பார்வதி தேவியின் தனிமையை போக்க கற்பக விச்ச மரத்தில் இருந்து உருவாக்கப்பட்டவர் இவர். யாதியின் மனைவியாவார். சோ இவர் வந்து பார்வதி தேவியோட தனிமையை போக்குறதுக்காக கற்பக மரத்தில் இருந்து உருவாக்கப்பட்டவர் தான் அசோக சுந்தரி மகள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மானசா தேவி பாம்பு கடியில் இருந்து காக்கும் தெய்வமாக வட இந்தியா பாரம்பரியத்தில் குறிப்பாக வங்காளத்தில் வணங்கப்படுகிற சிவபெருமானின் மகள் ஆவார். இந்த பாம்பு கடியிலும் தப்பிக்கிறதுக்காக மானசா தேவியை வந்து வழிபடுறதா வட இந்தியாவும் மற்றும் வங்காள தேசத்திலையும் வந்து இந்த மானசா தேவிய இன்னைக்கு இறைவர ஒரு கடவுளோட இதுவா வந்து பாவிச்சு இன்னைக்கும் வந்து வழிபடுறாங்க. இவங்க இந்த மானசா தேவியும் வந்து சிவபெருமானின் ஒரு மகள். அது மட்டும் இல்லாமல் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் எங்கள் ஐயப்ப சுவாமியே சரணம். விஷ்ணுவின் மோகினி அவதாரமும் சிவனின் அவதாரத்தையும் சேர்ந்து இணைந்து பிறந்தவர் தான் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயப்ப சுவாமி. ஹரிகர புத்திரன் என்று அழைக்கப்படுகிற இவர் சிவபெருமானும் விஷ்ணுவின் மோகினி வடிவமும் இணைந்து பெற்றெடுத்த மகனாவார். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சிவனும் சேர்ந்து பெற்றெடுத்த மகன்ல வந்து ஐயப்பன் இருக்கார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மங்களான். அதாவது மங்களான் அப்படின்றது வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டு பிரகாரம் சொல்லணும்னா பூமிகாரகன் அப்படின்னு. பூமிகாரகனா கூட சில பேருக்கு தெரியாது. அங்காரகன் செவ்வாய் பகவான். அவர் வந்து சிவபெருமானினோட வேர்வை துளியில் இருந்து பிறந்தவர் அங்காரகன், பூமிகாரகன், செவ்வாய். இவர் வந்து சிவபெருமான் நேரில் வந்து இவரும் சிவனின் ஒரு மகனாக இந்த பிரபஞ்சத்தில் திகழ்கிறார். சோ இவர் வந்து நவகிரகத்துல ஒரு கிரகமா வந்து விளங்குகிறார். சோ இது ஒரு அவரோட மகன்ல வந்து ஒரு இது. அதே போல சிவனின் 5 முகங்கள். சிவனின் சதாசிவ வடிவத்தில் 5 முகங்கள் பிரபஞ்சத்தின் 5 தொழில்களை குறிக்கின்றன. இந்த பஞ்சபூதம் அப்படின்னு உள்ள அதே மாதிரிதான். கிழக்கு முகம் சத்யோதசதம், தெற்கு முகம் வாமதேவம், மேற்கு முகம் அகோரம், வடக்கு முகம் திட்டப்புருட்டம், வானத்தை நோக்கிய முகம் ஈசானம், சோ இந்த மாதிரி 5 முகங்கள். இந்த பஞ்சபூதத்தையே வந்து இது பண்ற இந்த 5 முகங்கள் வந்து சிவபெருமானுக்கு இருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானோட சில சிவ வடிவங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா லிங்கமூர்த்தி, முழுமையான அருவ வடிவம். அதே போல லிங்கோத்பவ மூர்த்தி, பிரம்மனும் பெருமாளும் காண முடியாத ஜோதி பிரம்பின் நடுவே நின்ற வடிவம்.
அதுக்கப்புறம் நெட்டராஜர். நெட்டராஜர் அப்படின்னாலே ஆனந்த தாண்டவம் ஆடும் பிரபஞ்சத்தின் நடன வடிவம். தட்சிணாமூர்த்தி ஞானம் வழங்கும் யோக கோல வடிவம். அதே போல அர்த்தநாதீஸ்வரர் பார்வதியுடன் செரிப்பாளியாக இணைந்த வடிவம். கணவனும் மனைவியும் ஒன்றே, ஆண் பெண் ஒன்றுதான், 2 பேருக்குமே வந்து ஈக்குவல் தான் அப்படின்ற ஒரு வடிவம் தான் அர்த்தநாதீஸ்வரர். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோமஸ்கந்தர் உமையால் மற்றும் முருகனின் குடும்பமாக இருக்கும் வடிவம். முருகனுடன் குடும்பமாக இருக்கும் வடிவம். கால பைரவர் காலத்தை வென்ற உக்கிரமான வடிவம். வீரபத்ரர் தட்சனின் யாகத்தை அழிக்க தோன்றிய வடிவம், வீர வடிவம். சிவபெருமானை துணைவியார், இப்ப அதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் துணைவியார் சதி, தட்சனின் மகள் மற்றும் சிவனின் முதல் மனைவி ஆவார். இரண்டாவது பார்வதி. பார்வதி வந்து பாத்தீங்கன்னா பர்வத ராஜனின் இமவான் மகள். உமா மகேஸ்வரின்னு சொல்ற உமா, அமைதியை குறிக்கும் வடிவம். சக்தி பிரபஞ்சத்தின் பேராற்றல். இதர வடிவங்கள் அம்பாலோட இதர வடிவங்கள் காமாட்சி, மீனாட்சி, அன்னபூரணி, துர்கா, காளி, கோமாரி, மகேஸ்வரி. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல வந்து ஒவ்வொரு இதுலயும் வந்து சிவபெருமானோட திருவிளையாடல் ஒவ்வொரு யுகத்திலையும் இருந்திருக்கு. யுகங்களுக்கு அப்பாற்பட்டவர் சிவபெருமான். சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கேத்தார் யுகம், கிருதாயுகம், கிருதாயுகத்தான முதல் யுகத்திலேயே வந்து பல பேருக்கு பலவிதமான காட்சிகளும் தரிசனங்களும் கொடுத்தவர் சிவபெருமான். பல ரிஷிகளை உருவாக்கினர் சிவபெருமான். துர்வாச முனிவர் வடிவம் எடுத்தவர் சிவபெருமான். சோ சிவபெருமான் எடுக்காத வடிவம் கிடையாது. 64 திருவிளையாடல்களை வந்து நடத்தியிருக்காரு. 27 விதமான அவதாரங்கள் எடுத்திருக்காரு இந்த பூலோகத்துல. அப்பப்போ மக்களுக்கு உணர்த்தருவதற்காக பல அவதாரங்கள். நெற்றிக்கண் என்பது வந்து ஞானத்தை தரக்கூடிய ஒரு கண், அகம்பாவத்தை போகக்கூடிய ஒரு கண் வந்து நெற்றிக்கண். இந்த பதிவு பார்க்கிற எல்லாருக்கும் வந்து திரும்பி சொல்லிக்கிறேன், கிருதாயுகத்தில் திருவண்ணாமலை, அதாவது அக்னி ஸ்தலமாக விளங்கியது திருவண்ணாமலை. கரெக்ட். அதே போல உத்தரகோஷ மங்கை, அதை பத்தின பதிவு பின்னாடி வரும். இந்த உத்தரகோஷ மங்கை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யுகங்களுக்கு அப்பாற்பட்டவை உத்தரகோஷ மங்கை. கிருதாயுகத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டவை உத்தரகோஷ மங்கை. சோ இந்த கிருதாயுகத்துக்கு முன்னாடியே இந்த உத்தரகோஷ மங்கை உருவாக்கப்பட்டதாக பல புராணங்கள், கதைகள் சொல்லுகிறது. அதே போல அந்த உத்தரகோஷ மங்கையில தான் வந்து ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்ற நெட்டராஜனோட மரகத நெட்டராஜன் அங்கதான் இருக்கார். வருடத்தில் ஒரு முறை நெட்டராஜன் அங்கு திருமஞ்சனம் நடைபெறும், அபிஷேகம் நடைபெறும். மார்கழி மாதத்தில் வருகின்ற ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடக்கும். இந்த மிச்ச நாள்ல எப்படி இருப்பார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்தன காப்புல தான் இருப்பார் பகவான். டெய்லி அபிஷேகம் கிடையாது, சந்தன காப்புல தான் இருப்பார். கிட்டத்தட்ட 6-6.5 அடி வந்து உயரம் உடையவர் நெட்டராஜர். அவரோட அந்த அவதாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகள், முனிகள் இவங்களோட அகம்பாவத்தையும் அகந்தையும் அழிப்பதற்காக எடுத்த ஒரு வடிவம் தான் நெட்டராஜர். சோ இந்த மாதிரி பல வடிவங்கள், பல விஷயங்களை உணர்த்துவதற்காக சிவபெருமானின் திருவிளையாடல்கள் உண்டு. அந்த உத்தரகோஷ மங்கையை பத்தி தனியா ஒரு பதிவு நான் தனியா கொடுக்குறேன். அதை பத்தி ஒரு சின்ன இது போயிட்டு இருக்கு, கண்டிப்பா கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து சிவபெருமானை பத்தி ஒன்னும் பார்க்கணும்னா நிறைய இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து இதை பத்தி கொஞ்சம் தேடுதல்ல ஈடுபட்டப்போ எனக்கு கிடைச்ச இந்த சின்ன பதிவை வந்து உங்களுக்கு தந்திருக்கேன்.
சோ இதுல ஏதாவது நான் சொன்னதுல பிழை இருக்கு, எனக்கு சில வார்த்தைகள் வராதனால அது பிழையா பேசியிருந்தா செஞ்சு மன்னிச்சிருங்க. முழு மனதுடனும் நம்பிக்கையுடனும் அப்பன் சிவனை எந்த கடவுளா இருந்தாலும் ரைட்டு, பட் அப்பன் சிவனை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் அனைத்து பாவங்களும் போகக்கூடியது. அதுக்கு உதாரணம் பல இருக்கு. நந்தி பகவான் அவரை சொல்லலாம். அது சிவபெருமானோட ஒரு அவதாரமா கூட இருக்கலாம். ஆனா அந்த சிவன் மேலேயே அவர் கொண்ட அந்த அதீத பக்தியினாலதான் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்கிறார் நந்தி பகவான். இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். சோ அதனால எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் இருக்க தேவையில்லை. இது கலியுகம், மற்ற யுகங்களை போல இந்த யுகம் கிடையாது. திரிதா யுகம் பத்தி போட்டிருப்பேன், அடுத்த யுகங்களை பத்தி நான் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா யாரும் கேட்காதனால நான் போடல. திரிதா யுகத்துல எப்படி எல்லாரும் உண்மையாகவும் நேர்மையாகவும் அன்போடும் பண்போடும் முழு மனதோடும் ஒற்றுமையோடும் விளங்கினார்களோ, அதே போல் நம்மளுக்கு கிடைத்திருக்க இந்த கலியுகத்தில் நாம் ஒற்றுமையாகவும் செழிவாகவும் இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் பகைமையை மறந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த பகைமையும் இருக்கக்கூடாது, எந்த ஆணவமுமே இருக்கக்கூடாது. எனக்குதான் எல்லாம் தெரியுன்ற அந்த ஆணவம் இருக்க முடியாது. மற்றவங்க சொல்லுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை தரணும், அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒரு மரியாதை தரணும். ஸோ அதெல்லாம் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே கடவுள் நம்ம கூட இருப்பார். அப்பன் சிவன் நம்மளோட கண்டிப்பா இருப்பார். சிவபெருமான் எல்லாருக்குமே எல்லா விதமான நன்மைகளும் செய்யக்கூடியவர், அது மறுப்பதற்கல்ல. ஆனால் அதற்கு நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு நம்மளை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நான் ஒரு விஷயம் செய்யறேன் அப்படின்னா கண்டிப்பா அப்பன் சிவனாலதான். அதற்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். கோயம்புத்தூர்ல இருக்க அந்த ஆதி யோகியோட ஒரே ஒரு சின்ன அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் நான் கேட்டேன். அதுல இருந்துதான் என் வாழ்க்கையை கொஞ்சம் திசை திரும்பிச்சு. நீ யாருன்னு உனக்குள்ள தேடு அப்படின்னாரு. நீ ஏன் இந்த பூமியில பிறந்த, உனக்கு ஏன் இவங்க அம்மா அப்பா, இந்த மாதிரி நீ யாரு தேடுன்றத நான் எலாபரேட்டா சொல்றேன். சோ அத நான் பேஸ் பண்ணி நான் தேட ஆரம்பிச்சதுனாலதான் இன்னைக்கு நான் ஒரு இடத்துல நான் யாருன்னு அந்த தேடுதலுக்கான வேட்டையில அந்த தேடுதல் நான் தேடிதான் இருக்கேன். இருந்தாலும் அந்த தேடுதலுக்கான எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்க ஒரு முதல் படியில நான் இப்ப நிக்கிறேன். பல லட்ச படிகள் இருக்கு அப்பன் சிவனை அடைவதற்கு. சோ அதுல முதல் படியில தான் நான் இப்ப நிக்கிறேன். என்னோட தேடுதல் மூலமா என் வாழ்க்கையை திசை திருப்பினதே அந்த தேடுதல். சோ இந்த யுகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நம்மளோட மனதிலேயோ இல்ல ஏதோ ஒரு ரூபத்திலேயோ நம்மள அப்பப்போ வழிநடத்தி கொண்டிருக்கிறார். சோ அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து நம் வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டு வாழ வேண்டும். அவரோட ஃபேமிலியை பத்தி அவரோட அவதாரங்களை பத்தி சொன்னேன். ஏன் அந்த அவதாரம் எடுத்தாருன்றது அது அப்புறமா ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் வீரபத்ரர் ஒவ்வொரு அவதாரத்தை பத்தியும் வீரபத்ரர் அந்த தட்சணி யாகனுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு எல்லாத்தையும் அப்புறமா ஒரு எபிசோடா நம்ம பார்ப்போம். அதனால திரும்பி நான் சொல்றது என்னன்னா, சிவபக்தன் கரெக்ட். ஆனா இதுல ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ராவணன் மாதிரி அகம்பாவமும் ஆணவமும் இருக்கக்கூடாது. ராவணன் நல்லவன், ஆனா அவரோட அகம்பாவம் தான் அவர் வாழ்க்கையை அழிச்சு. என்னோட சிறந்த பக்தன் இந்த பிரபஞ்சத்தில் இல்ல, எனக்கே உரியவர் எனக்கே சொந்தமானவர்னு உரிமை கொண்டாடினதான் அவரோட அழிவே ஆரம்பமாச்சு. அங்கதான் அவரோட அந்த கோர முகம் கோர எண்ணங்கள் வெளிவர் வழிபவர். அவர் எல்லோருக்குமானவர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். நம்மளுக்கும் உரிமை இருக்கு, எல்லாருக்கும் உரிமை இருக்கு சிவனை இது பண்றதுக்கு.
ஸோ எல்லாரும் வந்து அவரை உரிமை கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. ஆனா எனக்கு தான் எல்லாத்துக்கும் நான் தான் எல்லான்ற மாதிரி கொண்டாடுறது தான். மாத்திக்கோங்க. அந்த ஆணவம் வேணாம். அந்த ஆணவம் இல்லாதனாலதான் என்னை பொறுத்த வரைக்கும் சிவனின் முதல் சிறந்த பக்தன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நந்தி பகவானை தான் நான் சொல்லுவேன். அவரோட சிறந்த சிவபக்தன் கிடையாது. அப்பா எது நினைச்சாலும் முதல்ல செய்யக்கூடியவன் அவர் தான். நினைக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா எதோ நினைப்பாருன்னு சொல்லி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பக்தன், சிறந்த பக்தன் நந்தி பகவான். அதனால் அந்த ஆணவம் வந்து மனிதனை அழித்துவிடும். ஆணவத்தை அழித்து முழு மனதோடும் முழு அன்போடும் பண்போடும் இதை செய்து வழிபடுங்கள். இந்த பதிவுக்கு அப்புறம் வேற ஏதாவது உங்களுக்கு வேணும் இதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இது எடுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 4-5 days ஆச்சு. இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வேற ஏதாவது பதிவு வேணுமா கமெண்ட்ல போடுங்க. யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் பண்ற தப்பையும் எனக்கு குறை சுட்டி காட்டினீங்கன்னா அந்த குறைய வந்து நான் திருத்திக்க முடியும். கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கீங்க, இதை செஞ்சு மாத்திக்கோங்க அப்படின்னு அந்த குறை கொடுத்தீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும். அந்த குறையை நான் மாத்திக்க முடியும். அதே போல உங்களுக்கு வேற என்ன பதிவு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த பதிவும் நான் வந்து கண்டிப்பா போடுறேன். அடுத்த யுகங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த செஞ்சு போடுங்க. அடுத்து ஒவ்வொரு அவதாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் உங்களுக்கு எந்த அவதாரத்தை பத்தி தெரியணும் அப்படின்றதையும் போடுங்க. இல்ல உங்களுக்கு எந்த கோவிலோட எந்த யுகத்துல உருவாச்சு அந்த கோவில், அந்த மாதிரி ஏதாவது தெரியணும்னாலும் அதை நீங்க போடுங்க. கமெண்ட்ல நீங்க இதெல்லாம் போட்டீங்கன்னாலே அடுத்தடுத்து பதிவு போடுறதுக்கும் எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டா மோட்டிவா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மற்றும் ஒரு நண்பதில் சந்திப்போம்.